ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ரூம்பா ஐ சீரிஸோட பேட்ரி எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேட்ரியை ஏன் நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ரூம்பாவை பொறுத்தவரையும் எல்லா மிஷினுமே சரி, மிஷினை நீங்கள் டெய்லி ரன் பண்ணால் தான் பேட்ரியோட லைஃப் உங்களுக்கு 4 to 5 years கண்டிப்பாக வரும். ஸோ இந்த பேட்ரி பேக்கப் சில பேருக்கு ஒரு 2 years தான் வருது, 1 yearலேயே போயிடுது, 1.5 yearsல போயிடுது, வாரண்ட்டி முடிஞ்சோன்னே கரெக்டாக பேட்ரி போயிடுது. ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னா, ஒன்று நீங்கள் மிஷினை டெய்லி ரன் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ டெய்லி மிஷினை ரன் பண்ணணும். ஸோ ரெண்டாவது, எங்கேயாவது நீங்கள் ஒரு 1 week மேலே இல்லை ஒரு 2 weeks மேலே நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேட்ரியை ரிமூவ் பண்ணி வைக்கணும். ஸோ பேட்ரியை ரிமூவ் பண்ணி வச்சுட்டு திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணும்போது பேட்ரியை ரீஇன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பேட்ரி ரிமூவ் பண்ணாமல் வச்சிட்டிங்கன்னா பேட்ரிக்குள்ளார லித்தியம் அயான் பேட்ரி அப்படிங்கிறதுனால அதுக்குள்ளே அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்காததுனால பேட்ரியோட லைஃப் குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் பேட்ரி போகுது. ஸோ பேட்ரி எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பேட்ரியை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பின்னை ரிமூவ் பண்ணிக்கணும். பின்னை ரிமூவ் பண்ணாமையும் பண்ணலாம். ஸோ இதை ரிமூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ பின்னை ரிமூவ் பண்ணிடுங்க. பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட் இந்த சைடு ப்ரஷ்ஷை நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த சைடு ப்ரஷ்ஷை நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, 5. ஸோ இந்த 5 ஸ்க்ரூவையும் ஃபஸ்ட்டு நம்ம அன்ஸ்க்ரூ பண்ணணும். ஸோ இந்த ஸ்க்ரூ நீங்கள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ண வேணாம், ஃபுல்லாக லூஸ் பண்ணால் போதும். ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணி வெளியே எடுக்க வேணாம், நீங்கள் லூஸ் பண்ணால் போதும். இந்த பாருங்கள், நல்ல லூஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி இதையும் இந்த ஸ்க்ரூ கொஞ்சம் டைட்டாக இருக்கும். நீங்கள் நல்ல ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லை மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நான் 5 நல்லா லூஸ் பண்ணிட்டேன். ஸ்க்ரூ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடாதீங்க, திரும்ப போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ எடுத்துடுங்க. இந்த மாதிரி நல்ல ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். முடிச்சுட்டு ஸோ இந்த இடத்துல ஒரு இந்த ஏரியா பிடிச்சிட்டு ஷேக் பண்ணிங்கன்னா, இப்போது இது நீங்கள் சரியாக ரிமூவ் பண்ணலன்னா இந்த இடம் மட்டும் வராது. இப்போது எனக்கு இங்கே மட்டும் வர மாட்டேது, டைட்டாக இருக்குது. ரீசன் என்னென்னா, இந்த ஸ்க்ரூவை நல்லா லூஸ் பண்ணல. நல்லா லூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிளேட் அப்படியே தனியாக வந்துடும். ஸோ இந்த பேட்ரியை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கும். இந்த கிளிப்பை வெளி சைடு தள்ளிட்டு இதை மேலே எடுத்திங்கன்னா இந்த பேட்ரி தனியாக வந்துடும். ஓகே, ஸோ மறுபடியும் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இந்த இடத்துல ஒரு கிளிப் இருக்கும். இந்த கிளிப்பை வெளி சைடு தள்ளிட்டு இதை அப்படியே லிஃப்ட் பண்ணிங்கன்னா பேட்ரி தனியாக வந்துடும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் பேட்ரி. ஸோ இது 1850 mAh உள்ள பேட்ரி இது. ஸோ இந்த பேட்ரியை நாம் வெளியே போகும்போது எடுத்து வச்சுட்டு திரும்ப நீங்கள் எப்போ வரீங்களோ வர டைமில் சேம் ஈஸி அதே மாதிரி தான் பேட்ரியை இந்த ஏரியாவுக்கு நேராக வச்சுட்டு ஜஸ்ட் புஷ் பண்ணிங்கன்னா போதும். இந்த லாக்கில் போய் இது கரெக்டாக சீட் ஆகிடும். இது நீங்கள் லாக் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணமோ அதே மாதிரி நீங்கள் பேக் பிளேட்டை திரும்ப மேலே கரெக்டாக வச்சிங்கன்னா கரெக்டாக சீட் ஆகிடும். லைட்டாக ஒரு ஷேக் மட்டும் பண்ணுங்கள், கரெக்டாக சீட் ஆகிடும். சீட் ஆனதுக்கப்புறம் இந்த 5 ஸ்க்ரூவையும் ஸ்க்ரூ பண்ணிடுங்க. 1 2 3 4 5 ஸ்க்ரூ பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். ஸ்க்ரூ பண்ணதுக்கப்புறம் சைட் ப்ரெஷ்ஷையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வெளியே போகிற டைமில் இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா பேட்ரியோட லைஃப் 4 to 5 years கண்டிப்பாக வரும். ஸோ இதை மறக்காமல் பண்ணுங்கள். தேங்க்யூ.